இந்நாட்களில அனைவருக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவ்விதமாக வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நீங்க பாருங்க, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை ஆண்டவனும் தருகிறவராய் இருக்கிறார். The spirit of truth. அந்த spirit of truth நமக்கு ஆண்டவர் தருகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்திகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட அந்த சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும். அந்த சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காரியம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆக நாம் இந்த நாளில எந்த விதமான காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது எப்படியாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் நம்மை இறங்கி செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் கடைபிடித்து பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. மீண்டுமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 4ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் நிரப்பப்பட்டுட்டாங்க. எப்போ 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் வரைக்கும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அக்னிமயமான நாவுகள் இறங்கினது, வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க, பரிசுத்தால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வரத்தின்படியே பாஷைகளை பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாம் இருக்கிற இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, வெவ்வேறு பாஷைகளை நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நடக்கும்? அது இப்போதே நடக்கும். ஆண்டவர் காலம் தாமதம் செய்கிறவர் அல்ல. அதான் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இந்த உலகத்திலே தன்னை சாட்சியாக இருந்தது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த நிலைமையிலும் கூட ஆண்டவர் விடாமல் என்னுடைய ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அங்க நாம் பார்க்கணும், அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். இப்ப நாம பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். ஏன்னா 3 வசனத்துல நான் சொல்லிட்டேன். 4ஆவது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டால்தான் ஆவியானவர் தந்தருளுகின்ற வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று நாம் இதிலே அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் தான் தேவ வசனத்தை தைரியமாக சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லிடுவார் என்று சொல்ல முடியாது. அந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர்கள் தைரியமாக தேவ வசனத்தை எடுத்து சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் முக்கியமான காரியம் உலக பொருள் ஆசை அல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தால்தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே நான் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளவில்லை, ஜெபிக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு இது தர வேண்டும், அதை தர வேண்டும், ஆவியானவர் தர வேண்டும் சொன்னால் நிறைவேறாது. அதான் சொல்றாரு, அவர் ஜெபம் பண்ணின போது, இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், அப்ப நம்ம கூடி இருக்கிறோம், இந்த இடம் அசையணும், அசைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொல்ல முடியும். இவர் பைபிளுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன்னா, ஆவியானவர் இருந்தால்தான் உடனே எடுத்து படிக்க முடியும். இல்லைன்னா தடை வந்தா இருக்கணும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எங்க இருக்குது எப்படி தெரியாம தான் நாம அலசி பார்க்கிறோம். ஆவியானவர் இவ்வளவு முக்கியமான நபராக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில நாம் தேவ வசனத்தை தைரியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுக்குத்தான் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் இந்த இடம் அசைய வேண்டும் என்றால் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து இருந்தால்தான் அசைய முடியும். இல்லை என்றால் கடினம். அன்பான தேவ ஜனங்களே, ஆவியின் வல்லமையோடு இக்காலங்களில நாம் இருக்க வேண்டும்.